இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. மத்தேயு 10:29 இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவ வாலிப பெண் தான் வாழும் சமுதாயத்திற்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் அழகான பெண். அவளை அவளுடைய சமுதாயம் நேசித்தது. அவளுக்கு திருமண நாள் குறிக்கப்பட்டது. அவளுக்கு திருமணமாக சில வாரங்களே இருக்கும்போது அவளுடைய கைகளில் ஒருவித புண்கள் தோன்றியது. அதை சோதனை செய்த போது அவளுக்கு தொழுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவளுடைய இருதயம் சுக்கு நூறாக உடைந்தது. அந்நாட்களில் தொழுநோய் உள்ளவர்கள் மற்றவர்களுடன் சமுதாயத்தில் வாழ முடியாது. அவர்கள் அந்த நோய் உள்ளவர்கள் வாழுகின்ற அந்த மையத்தில் தான் போய் வாழ முடியும். ஆகவே அவளது சகோதரன் அவளை அந்த மையத்திற்கு கொண்டு சென்ற போது அந்த இடம் மிகவும் அழுக்காக, வாழ தகுதியில்லாத இடமாக, அங்கிருந்த பெண்கள் மிகவும் அழுக்கானவர்களாக, அவர்கள் புண்கள் நாற்றமெடுத்து அந்த இடமே நரகமாக காட்சியளித்தது. அதை கண்ட அப்பெண், ஐயோ, எனக்கு ஏன் இந்த நிலைமை? நானும் இவர்களைப் போல் மாறிவிடுவேனோ? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் எங்கே என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவள் மிகவும் சோர்ந்து போயிருந்ததால் அவள் தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடும் என்று மற்றவர்கள் நினைத்தனர். அங்கு தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்யும் மிஷனரிகள் அவள் மேல் பரிதாபம் கொண்டனர். அவள் படித்தவளாய் இருந்தபடியால் அவளிடம் அங்குள்ள பெண்களுக்கு உதவுமாறு வேண்டினர். அப்போது அவளுடைய இருதயத்தில் ஒரு சிறு நம்பிக்கை தோன்றியது. இங்குள்ள மக்களை மாற்ற வேண்டும் என்ற ஊந்துதல் அவளுக்கு ஏற்பட்டது. அதன்படி அவள் மிஷனரிகள் உதவியால் ஒரு பள்ளியை ஆரம்பித்து அங்கிருந்த பெண் நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாள். அவள் இசை கருவிகளை வாசிக்க அறிந்திருந்தபடியால் அப்பெண்களுக்கு கர்த்தரை துதிக்கும் பாடல்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். அவர்களுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த இடம் முழுவதையும் சுத்தப்படுத்தவும் தங்களை தூய்மையாய் வைக்கவும் சொல்லிக் கொடுத்தாள். அந்த இடமே பரலோக இடமாக கொஞ்ச நாட்களில் மாறிப்போனது. சில நாட்கள் கழித்து அவள் சொன்னாள், நான் முதலில் இந்த இடத்திற்கு வந்தபோது கடவுளே இல்லை என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. நான் ஒரு தொழு நோயாளியாக இல்லாதிருந்தால் தேவன் எனக்கென்று வைத்திருந்த வேலையை அறியாமலேயே போயிருப்பேன். இன்று இத்தனை பெண்களுக்கு என்னை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றியதற்காக தினமும் அவரை துதிக்கிறேன் என்றாள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கூட நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்? என் உறவினர்களும் என் சொந்தங்களும் சந்தோஷமாக இருக்கிறார்களே, நான் மட்டும் ஏன் இந்த இடத்தில் தனிமையாக துக்கத்தோடு என் நாட்களை கழிக்க வேண்டும் என்று. யோசேப்பு தன் சகோதரர்களால் இஸ்மவேலரிடம் விற்கப்பட்டு எகிப்தில் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட போது அவன் இருதயம் எப்படியாய் துடித்திருக்கும்? என் தகப்பனை நான் மீண்டும் காண்பேனா? ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று. ஆனால் தேவன் அவனது சிறையிருப்பை மாற்றியது மாத்திரமல்ல, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக மாற்றியதுமன்றி அவனாலே அவனது குடும்பம் மட்டுமல்ல, எகிப்தும் அதை சுற்றியுள்ள நாடுகளும் கூட பஞ்ச காலத்தில் அவன் மூலம் உணவினாலே பராமரிக்கப்படும்படியாக தேவன் மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா? உங்களை உருவாக்கியதற்கு ஒரு முகாந்திரம் உண்டல்லவா? உங்களால் அநேகர் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக ஒருவேளை நீங்கள் உங்கள் இடத்தில் இருக்கலாம். உங்களால் முடிந்தவரை கடினமாக உழையுங்கள், உண்மையாயிருங்கள், எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடே செய்யுங்கள். ஏன் இந்த நிலைமை என்று முறுமுறுக்காமல், தேவனே, நீர் என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றும் என்று தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் மாற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே. இந்த நாட்களிலும் கூடப்பா தனிமையின் பாதையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே, தூர தேசங்களில் ஆண்டவரே, நான் இங்கு வந்ததற்கு என்ன திட்டம், நான் இவ்விதமாக கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. உம்முடைய சித்தமில்லாமல் ஒன்றும் அவருடைய வாழ்க்கையிலே நடக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக. அந்தந்த இடங்களிலே பிள்ளைகளை சமாதானத்தோடு நடத்தி அவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆசீர்வாதமான பாத்திரங்களாக என் தேவனில் உயர்த்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.